இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நாட்டுக்கோழி முட்டை பிளைன் ஆம்லெட். குழந்தைகளுக்காக செய்ய போகிறோம். அதுக்கு 2 முட்டையை உடைச்சி ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வரமிளகாத்தூள், இதை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிறேன். தோசைகள் நல்லா சூடாகட்டும். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பீட் பண்ணி வச்சுருந்ததை முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. அப்படியே திருப்பி போட்டு இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுவையான நாட்டுக்கோழி முட்டை பிளைன் ஆம்லெட் ரெடி.